request Mr. Chandru from Heaven Pictures to join us on the stage and actor Rose also to join us. Yeah. அடுத்தபடியாக பேச I'd like to request our very lovely தங்குதுரை அவர்கள். அனைவருக்கும் வணக்கம். மீடியா நண்பர்கள், ஊடக நண்பர்கள் மற்றும் இங்கு வருகை தந்திருக்கும் அனைவருக்கும் நன்றி. மேடையில் வீட்டிற்கும் உறவுகளின் பெருமையை சொன்ன இயக்குனர் ஆர் வி உதயகுமார் அவர்களுக்கும், ஊர்களின் பெருமையை சொன்ன இயக்குனர் அண்ணன் பேரரசு அவர்களுக்கும், இளைஞர்களினோட மனசை தொட்ட இயக்குனர் சுப்பிரமணியம் சிவா அவர்களுக்கும், இன்னும் மற்ற நிறைய இயக்குநர்கள் வந்திருக்காங்க, ப்ரொடியூசர்ஸ் வந்திருக்காங்க, தயாரிப்பாளர்கள் அனைவருக்குமே ஒரு நன்றியை வணக்கத்தை தெரிவிச்சுக்கொண்டு நிகழ்ச்சிக்கு நம்ம படத்தை பற்றி உசுரே, ஆனால் உண்மையிலேயே உசுரே உசுருக்கு உசுராக நேசித்து இந்த படத்தை இயக்கியிருக்காரு நவீன் சார். ரொம்ப ஒரு புது இயக்குனர், ரொம்ப ஒரு அருமையான ஒரு படத்தை அழகாக இயக்கியிருக்காரு. ஒரு லவ் ஸ்டோரி, ரொம்ப டிஃப்ரெண்டான ஸ்டோரி, கிளைமேக்ஸ்லாம் ரொம்ப அருமையாக வந்திருக்கு. அது மட்டும் இல்லாமல் அந்த கதையை நம்பி படத்தை தயாரிச்சிருக்காரு மௌலி சார். ஒரு புது இயக்குனருக்கு ஒரு நல்ல ஒரு வாய்ப்பை இந்த படத்தில் கொடுத்துருக்காரு. இதே போல் இன்னும் நிறைய இயக்குநர்களை உருவாக்கணும் மௌலி சார். ரொம்ப ஒரு அருமையாக பார்த்துக்கிட்டாரு எங்களை. ஆக்சுவலி ஷூட்டிங்கே சித்தூரில் தான் நடந்தது, ஆந்திரா சைடு. ஃபஸ்ட்டு எனக்கு நவீன் சார் சொல்லும்போது, தங்கத்துறை நீங்கள் படத்தில் தெலுங்கு பேசுகிறீங்கன்ட்டாரு. நான் தெலுங்கு பேசுகிறேன், ஓகே எங்கலு எப்படி லூ சாப்பிட்டியா லூ வந்தியா லூ 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 போட்டு சமாளிச்சலாம் அப்படின்ட்டு போயிட்டேன் ஸ்பாட்டுக்கு. அங்கே போனால் ஏங்க அப்படிலாம் இல்லைங்க தெலுங்கு பேசுங்க அப்படின்னாரு. ஓ அப்போ அப்படி இப்படி பேசலாமா, ஏமிரா கொஞ்சம் மூஞ்ச காமிரா அப்படி போகலாமான்னு கேட்டேன். ஐயோ அப்படிலாம் இல்லைங்க, தெலுங்கையும் தமிழையும் மிக்ஸ் பண்ணி பேசணும். ஒரு எப்படி சொல்கிறது, தெலுங்கு ஒரு ஆந்திரா ஏரியாவோட அந்த அவுட் ஆஃப் சிட்டி, தமிழ்நாட்டோட அவுட் ஆஃப் சிட்டி, ஆந்திரா கிட்ட இருக்கிற லொக்கேஷன், அங்கே நடக்கிற மாதிரி கதை அப்படின்ட்டு சொன்னார். அப்புறமா அங்கே பேசி கொஞ்சம் தெலுங்குலாம் கற்றுக்கிட்டு தெலுங்கு பேசுகிறவோ இல்லையா அங்கே ஆந்திரா மீல்ஸ் நிறைய சாப்பிட்டோம். உண்மையிலே ரொம்ப சூப்பரான டேஸ்டான ஃபுட்டு. நம்ம இங்கே ஆந்திரா மிஸ்ஸில் சாப்பிட்றது அங்கே ஸ்பாட்டில் சாப்பிட்டோம் சார். உண்மையிலே சார் அந்த கோங்கரா சட்னி கொழுந்தியா பட்டினுவாங்கள்ல, கோங்கரா சட்னி கொழுந்தியா பட்டினுவாங்க ஒரு பழமொழி. அந்த கோங்கரா சட்னி வேறு லெவலுக்கு அங்கே சூப்பராக இருந்தது. படத்தை பற்றி பேசுகிறேன் சார். உண்மையிலேயே இதில் முக்கியமான விஷயம் நம்ம சிவா சார், மிர்ச்சி சிவா சார் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா பறந்து போ படத்தோட வெற்றியை கொடுத்துட்டு நமக்காக இந்த டிராபிக்லேயே பறந்து வந்திருக்காரு. ரொம்ப நன்றி சார் சிவா சார். ஏன்னா எனக்கு உண்மையிலே பிடிச்ச ஹீரோ அவர். ரொம்ப எப்பயுமே ஒரு எளிமையாக பேசுவார், ரொம்ப இயல்பாக இருப்பார். எப்பயுமே நம்ம ஒரு பெரிய ஹீரோ மாதிரியே பார்க்க முடியாது, ஒரு நண்பர்கள் மாதிரி தான் மீட் பண்ணுவார் எல்லார்கிட்டையும். பறந்து போ படம் பார்த்தேன் சார், உண்மையிலே ஆக்டிங் சூப்பர் சார். என்ன சொல்கிறேன், சிவா சார்னால ஒரு காமெடியாக இருக்கும். அவரையே ஃபீல் கூட நடிக்க வச்சுட்டாங்க. ஃபீல் பண்ணுறீங்களா சார் அந்த குழந்தைக்காக? ஒரு சீன்லேயே குழந்தை ஓடிடுது, போய் காப்பாற்றுறாரு. எனக்கு பயமா இருக்கு அந்த பையன் காணாம போயிடுவானான்ட்டு. அந்த மாதிரி பண்ணிட்டாரு சார். எங்க சார் அதுதான் அந்த சைடு நான் ஆந்திரா பக்கம் போய் இந்த திருப்பி கூப்பிட்டு சித்தூர் வழியாக இங்கே கூப்பிட்டு வந்துட்டீங்க ரீல்ஸுக்கு. இன்னும் நம்ம டிஜே அருணாச்சலம் ரொம்ப உண்மையிலேயே எனக்கு ரொம்ப பிடிச்ச ஹீரோ. அவர் பார்த்தீங்கன்னா அசுரன் படத்துலேயே ரொம்ப சூப்பராக நடிச்சிருப்பாரு. ரொம்ப ஒரு மெச்சூரான ஆக்டிங் அந்த படத்தில் கொடுத்துருப்பாரு. ஏன்னா வெற்றிமாறன் சார் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருந்தாரு, ரொம்ப சூப்பராக வேறு லெவலில் பண்ணியிருந்தாரு. அதே போல் இந்த படத்துலேயும் நல்ல ஆக்டிங் பண்ணியிருக்காரு. கிளைமேக்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா உண்மையிலே நீங்கள் அவரான்னு கேட்பீங்க. ஒரு டிஃப்ரெண்டான மூவி எது நீங்கள் சொல்லக்கூடாது சார், சொல்லலாமா சார்? கிளைமேக்ஸ் மட்டும் ஆனாங்க சார், அதோடு நிறுத்திக்கிறேன், இதே மாதிரி பேசிக்கிறேன் விளட்டமாக. ஸோ ரொம்ப அருமையாக பண்ணியிருக்காரு. அவரோட ஃப்ரெண்டாக இந்த படத்தில் நடிச்சிருக்கேன். ஒரு காமெடி இன்னொரு சேர்ந்து பார்த்தீங்கன்னா நம்ம கதிர் நடிச்சிருக்காரு, அப்புறம் பாவலன் நடிச்சிருக்காரு, நம்ம மெர்வின், யோகி, நிறைய நடிகர்கள் நடிச்சிருக்காங்க படத்தில், நிறைய ஆர்டிஸ்ட்டு. அதெல்லாம் முக்கியமாக நம்ம மந்த்ரா மேம் பார்த்தீங்கன்னா லவ் டுடே படத்தில் விஜய் சார் கூட நடிச்சிருப்பாங்க. ரொம்ப சூப்பரான ஆக்டிங் பண்ணிப்பாங்க. அஜித் சார் கூட நடிச்சிருக்காங்க. ஸோ அவங்க ஒரு பெரிய ஆக்டர், அவங்கள பார்க்கணுன்ட்டு எப்போ வருவாங்க கேரவன் வந்துட்டாங்களான்னு தேடிட்டு இருந்தோம். பார்த்தா இதோட இது மந்த்ரா மேம் தங்கச்சி தான் வந்திருக்காங்க. மந்த்ரா மேம் எங்கேன்னு தேடிட்டு இருந்தோம். அந்த அளவுக்கு வயசை குறைச்சிருக்காங்க அவங்க. எப்படி மேடம் குறைச்சிங்க சொல்லக்கூடாதுல்ல, இதில் சொல்லுங்கள், ஏதாவது டிப்ஸு சொல்லிட்டு போங்க. ஏன்னா அப்போ பாருங்கள் லவ் டுடே படத்தில் பார்த்து அப்படியே லவ் டுடே மாதிரியே இருக்கீங்களே. அந்தளவுக்கு உண்மையிலே அவங்க நானே ஆச்சரியமாயிடுச்சு. இவங்களா மந்த்ரா மேம்? ஆமாம் அவங்க தாங்க அப்படின்னாங்க. அப்புறம் போயிட்டு சும்மா இல்லைங்க, அவங்க மேடம் ஷூட்டிங் ஸ்பாட்டில் மீன் குழம்புலாம் செஞ்சு எல்லாருக்கும் வறுத்து கொடுத்து மீனை வறுத்து கொடுத்துன்னா ஒர்க்கு பண்ணாங்க. நீங்கள் அடடா மீன் குழம்பு ஸ்பெஷலிஸ்ட்டுங்க அவங்க. மேடம் நீங்கள் அந்த குக்கு வித் கோமாளி ஷோவில் ஒரு நாள் கெஸ்ட்டாக வாங்க மேடம், மறக்காமல் வந்துருங்க மேடம். ஏன்னா உங்களோட மீன் குழம்பு வேறு லெவலில் இருக்குது. ஏன்னா இங்கே அங்கே ஒருத்தங்க மீன் குழம்பு ஃபேமஸாக சுந்தரி அம்மான்னு ஒருத்தங்க இருக்காங்க. நீங்கள் வச்சிங்களேன், உங்களுக்கு காம்படிஷன் ஆகிடும் மீன் குழம்புல.
வேறு லெவலில் பண்ணுறீங்க. உண்மையிலே மேடம் கூட நடிச்சதில் ஒரு சந்தோஷம், நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸு. நிறைய ஆக்டர்ஸு நிறைய ரொம்ப ஒரு ஈகோவே இல்லாமல் எல்லாமே ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக பழகினாங்க, நடித்தாங்க. அப்புறம் நம்ம ஜனனி, பிக் பாஸ் ஜனனி, உண்மையிலே அவங்களும் வந்து ஒரு அழகாக ஒரு லவ் பண்ணியிருக்காங்க இந்த படத்தில். லைவாக பாருங்க, ஃபேன்ஸ் பார்த்தீங்களாங்க, உண்மையிலே நல்ல ஒரு லவ் பண்ணியிருக்காங்க சார். அப்புறம் மியூசிக் டைரக்டர் சார் மெர்வின், அப்புறம் நம்ம கிரண் சார் மியூசிக் டைரக்டர் சூப்பராக பண்ணியிருக்காங்க. மியூசிக் நீங்களே பார்த்துருப்பீங்க, சாங்கு ரொம்ப அருமையாக வந்திருக்கு. அப்புறம் சத்யா சார் வந்திருக்காங்க, எங்கேயுமே போதும் படத்தில் ரொம்ப அருமையான மியூசிக்கு சார். அந்த படத்தில் தான் சார் நான் ஃபஸ்ட்டு நடித்தேன். ஆமாம் சார், ரொம்ப சந்தோஷம். ஒவ்வொருத்தருக்குமே ரொம்ப ஒரு நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இந்த படத்தில் எனக்கும் ஒரு நல்ல ஒரு வாய்ப்பை கொடுத்துருக்காரு நவீன் சார், மௌலி சார். தொடர்ந்து நீங்கள் நிறைய படங்கள் பண்ணணும், இன்னும் புது புது இயக்குநர்களை உருவாக்கணும் சார். மௌலி சார் ரொம்ப நன்றி, தேங்க்யூ ஸோ மச். நிறைய யோசிச்சு வந்தேன், மறந்துட்டேன், திரும்ப வந்து பேசலாம். தேங்க்யூ சார், தேங்க்யூ ஸோ மச். Rajan Avargal onto the stage. Next up, the hero of today's event ne sollalam, and இதுதான் அவரோட தமிழ் டெபியூ. இதுக்கு முன்னாடி மலையாளம் அண்ட் கன்னடா ஃபிலிமில் பண்ணியிருக்காரு. ஸோ நம்ம வந்து ஒரு குட்டி இது பார்த்தோம், வாட் ஹீஸ் டன் வித் த மியூசிக், அண்ட் வி ஆர் வெரி எக்ஸைட்டட் ஃபார் யுவர் ஜர்னி. ஆல் த பெஸ்ட், அண்ட் ஐ லைக் டு ஆஸ்க் யூ டு சே ஃபியூ வேர்ட்ஸ். மறந்துடுவதனால பேப்பரில் வச்சுருக்கேன். எல்லாருக்கும் வணக்கம், ப்ரெஸ் அண்ட் மீடியா வணக்கம், மோர் தேன் தமிழ் மண்ணுக்கு வணக்கம், தமிழுக்கு வணக்கம். தமிழ்னா ரொம்ப ரொம்ப பிடிக்கும், லாலுக்கு தான் தெரியும். ஸோ நன்றிகள் இல்லாமல் இந்த மாதிரி விழா கிடையாது. ஏன்னா நன்றி தான் எல்லாத்துக்கும் முன்னோக்கமாக போகிறதுக்கு. தேங்க்ஃபுல்னஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ ஐ ஸ்டார்ட் வித் வெங்கட் சார். ஏன்னா இங்கே இருக்காரா இங்கே இருக்கான்னு தெரியாது. அவர் தான் என்னை கூட்டிகிட்டு வந்தாங்க. இங்கே வந்து வேறு வேறு மியூசிக் டைரக்டர்ஸ் தேடிட்டு இருக்கும்போது இந்த மாதிரி ஒரு பையன் இருக்கான், எனக்கு தெரிஞ்ச பையன் தான் சொல்லிட்டு என்னை ட்ரஸ்ட் பண்ணி இந்த படத்துக்குள்ளே முதல் ஸ்டெப் வைக்கிறதுக்கு வாய்ப்பு கொடுத்ததுக்கு நான் ரொம்ப ரொம்ப நன்றிண்ணா. செகண்ட்லி மௌலி காரு, இந்த படத்தோட கம்போசிங் சித்தூரில் இருந்தது. ஸோ எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் வந்து அவர் யாரா ஒரு புது ஆளை பார்த்தாலும் முதல்ல கேட்குற கேள்வி தான் சாப்பிட்டியான்னு கேட்பான். சாப்பிட்டியான்னு கேட்குறது ஒரு பெரிய விஷயம் என்னை பொறுத்த வரைக்கும். ஏன்னா ஸ்ட்ரகிளில் நிறைய பேர் சாப்பிடாமல் இருப்பாங்க இண்டஸ்ட்ரியில் வரும்போது. ஸோ நான் தேங்க்யூ ஸோ மச்ண்ணா. எனக்கு ஒரு இட்லி கடை போயிட்டு, ஏன்னா அவங்களுக்கு சித்தூரில் பெரிய ஃபேன்ஸ் இருக்குது, இங்கே போனால் அப்படி இப்படி இருப்பான், டைமே இருக்காது. ஸோ இட்லி கடையில் போயிட்டு பையன் தெலுங்குல செப்புஸ்தே சொல்லுவாங்க, தெலுங்குல கரெக்டாக தெரியாது, அது சொல்லிட்டு அவர் டெய்லி எனக்கு இட்லி தோசை தான் இருக்கும், காசெல்லாம் வேண்டாம், அவர் மேனேஜ் பண்ணிப்பார். அது தேங்க்யூண்ணா ஃபார் தட். நவீன், எனக்கு முதலாக கதை சொல்லும்போது எனக்கு அவ்வளோ கனெக்ட் ஆகலை. நான் சாப்பிட்டு இருந்தேன் அப்போ தோசை ஸோ அவர் என்ன சொன்னா, ப்ரோ நீங்கள் இப்போ இந்த படத்துக்கு இப்போ இந்த படத்தில் இல்லை, நீங்கள் எனக்கு ஸ்கோர் பண்ணி கொடுங்க, அதுக்கப்புறம் நான் பேசலான்னு சொல்லிட்டு. ஸோ கடகடன்னு வீட்டுக்கு போயிட்டு எனக்கு தமிழ் பண்ணணும் ரொம்ப ஸ்ட்ரகிள் இருந்தது தமிழில் வர்றதுக்கு. ஸோ திடுக்கிடுன்னு போயிட்டு நான் வந்து ஒரு ஸ்கோர் பண்ணி கொடுத்தேன். 2 minutes நான் கால் பண்ணி சொன்னேன், ப்ரோ நான் அனுப்பியிருக்கேன்னு. இந்த 2 minutes முடிஞ்ச பிறகு டக்குன்னு எனக்கு கால் வந்துட்டு, ப்ரோ நீங்கள் இந்த படத்தில் இன்னுதான், நீங்கள் தான் இந்த படத்துக்கு மியூசிக் டைரக்டர்னு சொன்னாங்க. தேங்க்யூ ப்ரோ, நவீன் ப்ரோ. அந்த வேர்டு இல்லாமல் நான் இருக்காது. கம்மிங் டு டிஜே ப்ரோ, உங்களுக்கே தெரியும், அவர் ஒரு மியூசிஷியன், சிங்கர், பெர்ஃபார்மர். ஸோ அவருக்கு தெரியும், முன்னாடி சொன்ன மாதிரி அவர் ஈஸியாக பண்ணியிருக்கலாம், இந்த படம் மியூசிக் பண்ணியிருக்கலாம். ஸோ எனக்கு வாய்ப்பு கொடுத்ததுக்கு அவருக்கு ஒரு பங்கு இருக்குது. டிஜே தேங்க்யூ ஸோ மச் மேம். செம்மையாக பர்ஃபார்ம் பண்ணியிருக்கேன் அந்த படத்தில். ஏன்னா நம்ம ஸ்கோர் பண்ணும்போது இட்ஸ் ஆர்டிஸ்ட் பர்ஃபார்மன்ஸ் சூப்பராக இருந்தால், அந்த விஷுவல் சூப்பராக இருந்தால் நமக்கு ஸ்கோர் பண்ணுறதுக்கு செம்மையாக நமக்கு ஒரு எனர்ஜி இருக்கும், ஒரு உற்சாகம் இருக்கும். ஸோ அந்த வகையில் வந்து மந்த்ராமா, டிஜே, ஜனனி, எனக்கு கிரண் தான் வருது வாயில், எல்லாருமே ரொம்ப சூப்பராக நடிச்சிருக்காங்க. ஸ்கோர் ஹஸ் கம் அவுட் வெரி வெல். தேங்க்யூ ஃபார் ஆல் யுவர் பர்ஃபார்மன்ஸ். தேங்க்யூமா.
அப்புறம் பாலாஜின்னு சொல்லி ஒருத்தர் நவீன் இல்லாத டைமில் கூட இருந்து சப்போர்ட் பண்ணதுக்கு ரொம்ப நன்றிடா. கமிங் டு மை சிங்கர்ஸ், தமிழ் தெலுங்கில் வருது இந்த படம். ஸோ கிட்டத்தட்ட ஒரு 10-15 சிங்கர்ஸை மேனேஜ் பண்ணியிருக்கோம். அதில் எனக்கு என்ன ரொம்ப இமோஷனலான கனெக்ட் என்னென்னா, நான் மலையாள படம் முதல்ல டெபியூ மலையாளத்தில் வந்து நான் சித்ராமா வச்சு ஆரம்பித்தோம். இந்த படத்துலையும் சித்ராமா பாடி தான் நாங்கள் ரெக்கார்டிங் ஸ்டார்ட் பண்ணது. அதுக்கு முதல் நன்றி வந்து நவீனுக்கு, அதுக்கப்புறம் மௌலிகாருக்கு. ஏன்னா அந்த பட்ஜெட் கொடுக்கணும்ல, ஒரு 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 டெபியூட்டனுக்கு அந்த பட்ஜெட் கொடுக்குறது ஒரு பெரிய விஷயம். ஸோ தேங்க்யூண்ணா, தேங்க்யூ நவீன் ப்ரோ. அடுத்தது வந்து நெக்ஸ்ட் அது முடிச்சு நெக்ஸ்ட் ஈவினிங் வந்து சின்மய அக்காவோட ரெக்கார்டிங் இருந்தது. எல்லாரும் அவர் என்ன கொஞ்சம் கரார் இருப்பாருன்னு சொல்லி நான் கொஞ்சம், ஏன்னா வின்சென்ட் அங்கிள் தான் கோஆர்டினேட்டர், ஸோ அவர் கொஞ்சம் கரார் இருப்பார் பார்த்துக்கன்னு சொல்லி தான் வந்தேன். சச் அ பியூட்டிஃபுல் ஹியூமன் பீங். எப்படி சொல்றதுன்னா, அவர் டீ ஆர்டர் பண்ண போயிருந்தான். ஸோ நான் கேட்டேன், அம்மா எனக்கு டீ இல்லையா, உனக்கு வேணுமா, என்ன டீ, ஏதோ ஒரு இஞ்சி டீன்னு சொல்லிட்டு இந்த ஹோல் குரூ கிட்டத்தட்ட 12 மெம்பர்ஸ் இருந்தாங்க. எல்லாருக்குமே 3 ஃப்ளாஸ்கில் டீ ஆர்டர் கொடுத்து ரொம்ப ஜாலியாக இருந்தது. ஸோ தேங்க்யூ சின்மயக்கா, தேங்க்யூ சித்ராமா அண்ட் ஸ்ரீகாந்த், சச் அன் அமேசிங் சிங்கர் ஸ்ரீகாந்த் ஹரியரன். பேக்ரவுண்ட் ஸ்கோர்லேயும் சப்போர்ட் பண்ணியிருக்கான். தேங்க்யூ ஸோ மச்டா. சத்யபிரகாஷ்னா, ஹரிச்சரன், கபில் அண்ட் செந்தில் கணேசனா, மனோஜ் சார்லாம் வாய்ப்பே இல்லை, ஒரு லெஜெண்டரி சிங்கர். அகெயின் தேங்க்ஸ் டு மௌலி காரு, காசு கொடுத்தது நீங்க தான். லாஸ்ட் ஒரு மெயினா லிரிக்ஸ் ரைட்டர். நாங்கள் காலேஜ்ல இருந்து ஸ்டார்ட் பண்ண ஒரு ஜேர்னி. ஆனால் சுத்தமாக லிரிக்ஸே வராது அவனுக்கு. அவன் பேசிக்காக வந்து ரைட்டர் டைரக்டர் தான். நான் முதல்ல கேட்டேன், மச்சான் நான் ஒரு இண்டிபெண்டன்ட் ட்ராக் பண்ணுவேன்டா, எனக்கு ஒரு லிரிக்ஸ் ரைட்டர் பிடிச்சி கொடு மச்சான், எனக்கு மியூசிக்ல யாருமே தெரியாது ஒன்று தவிர அப்படி சொன்னாங்க. அதுக்கப்புறம் சரி நீ எழுதுறியா மச்சான், எனக்கு இந்த விட்டு கிட்டுனால சொல்லுவான்டா, அது என்னவே தெரியாது. நான் சொன்ன மச்சான் எனக்கும் தெரியாதுடா, நம்ம சேர்ந்து எழுதுவோமா, அப்படிதான் ஆரம்பித்தோம். நாங்கள் ஒரு முதல் ட்ராக்ல வாங்கி கிட்டத்தட்ட ஒரு 20 மினிட்ஸில் முடிச்சு ஃபினிஷ் லைக் தட். அங்கேருந்து எங்களோட ஜேர்னி ஸ்டார்ட் ஆகிடுச்சு. கிட்டத்தட்ட நிறைய பாட்டு எழுதியிருக்கோம். தமிழே டெபியூ பண்ணுறோம் மச்சான். நீ கொடுத்தா இன்னொரு தான் பேச முடியும், ஜாஸ்தியில முடியாது. நிறைய ஃபேஸ்லெஸ் ஹீரோஸ், நிறைய மியூசிஷியன்ஸ், மித்துன் மை இன்ஜினியர், விஷ்ணு, ஸ்ரீசங்கர், மை கிட்டாரிஸ்ட் அருண், சுபன், ஃப்ளூட்டிஸ்ட் தனஞ்சய். ஏன்னா இவங்க பேர்லாம்னா ஃபேஸ்லெஸ் ஹீரோஸ் தான், பின்னாடி தான் இருக்கும். நான் எங்களுக்குலாம் ஃபேஸ் இருக்கு, முன்னாடி இருக்கு, போஸ்டர்ல பேர் இருக்கு. இவங்க இல்லாமல் இந்த படம் என் மியூசிக் வேலை நடக்காது. ஸோ தேங்க்யூ ஃபார் தட். வின்சென்ட் அங்கிள், கட்டம் சிவா அங்கே இருக்காரு. ஏன்னா ஸ்கோர் வந்து பியூட்டிஃபுல்லாக மிக்ஸ் பண்ணியிருக்கான் தியேட்டரில். இட் வில் பி அ தியேட்டர் எக்ஸ்பீரியன்ஸ் 100% ஷுர். ஏன்னா அவ்வளோ செம்மையாக பண்ணியிருக்கான். நேற்று நான் கியூபுக்கு அனுப்புறதுக்கு ஒரு நாள் முன்னாடி வந்து டைம் கொடுத்து ஒரு பாட்டு வந்து சூப்பராக ட்ரீட் பண்ணியிருக்காங்க. நீ உலகம் பாட்டு ஒரு ட்ரீமி ஃபீல் இன்னும் அது சூப்பராக பண்ணி கொடுத்துருக்குண்ணா, ரொம்ப நன்றிண்ணா. மை எடிஷனல் ப்ரோக்ராமர்ஸ் பாலாஜி, செவின், என் அப்பா அம்மா கொஞ்சம் ஹெல்த் இஷ்யூஸ்னால வர முடியல. ஆனால் ஐ மேக் ஷுர் அவங்க சக்ஸஸ் மீட்லுக்குன்னு எடுத்துகிட்டு வராங்க. என்னோட அக்கா ஸ்டார்டிங்லேருந்து என்னை ரொம்ப ரொம்ப சப்போர்ட் பண்ணியிருக்கேன். ஷீஸ் லைக் மை மதர், செகண்ட் மதர் டு மீ. லவ் யூ கைஸ், லவ் யூ ஸோ மச். அண்ட் நக்குல், அமல், செவின், சிம்லி, ரோஷ், தேங்க்யூ ஸோ மச். ஏன்னா நான் ரொம்ப டவுனான ஸ்டேஜில் நிறைய சப்போர்ட் பண்ணியிருக்கேன். லிரிக்கல் வீடியோ பண்ண ஒயிட் வேவ்ஸ் மீடியா. லாஸ்ட் பட் நாட் த லீஸ்ட், ஆடியோ லேபிள். ஒரு ஆடியோ லேபிள் இல்லாமல் ஒன்றுமே நடக்காது. ப்ரிவிலேஜ் ஆடியோ லேபிள், ஸ்டார் மியூசிக், முருகன் சார் தேங்க்யூ ஸோ மச். அருண், கலை, தேங்க்யூ ஸோ மச்டா. இந்த ஆடியோ லேபிள் எனக்கு எவ்வளோ பெருமையாக இருக்கும், அதை விட பெருமை வந்து வெங்கட் சாருக்கும் மௌலிகாருக்கும் இருக்குது. இட்ஸ் அ ப்ரெஸ்டீஜியஸ் ஆடியோ லேபிள். தேங்க்யூ ஸோ மச். நான் முன்னாடி சொல்லியிருக்கேன், உங்கள் பேனா தும்பலையும் ஃபோனில் தான் இந்த படம் எல்லாமே இருக்குது. நீங்கள் நல்லா எழுதுங்க, பாட்டு எல்லாருக்கும் பிடிச்சிருக்குன்னு நான் நம்புகிறேன். அண்டு படம் தியேட்டரில் வருது August 1st. ட்ரீம் வார் இஸ் பீயிங் அப். யுவன் ப்ரோ தேங்க்யூ ப்ரோ. அவ்வளோதான், ஓவராக பேசிட்டேன் நினைக்கிறேன், தெரியாது. மொத்தமாக சக்ஸஸ் பேசுவேன். அடுத்த நீங்கள் தான். Thank you media, thank you everybody, love you so much. என்னமா இந்த பாட்டு இந்த மைக்கில் பாடி எனக்கு தெரியாது, அந்த மைக்கு தான் பாடியிருக்கேன்.
மாய கண்ணால மயக்கி என்ன எடுக்கிற, பார்க்காமலே என் உசுர உருவி எடுக்கிற, ஒண்டி கட்ட நான் தானே கிட்டத்தட்ட சாஞ்சேனே, கண்டுகிட்டு நீ போனா கண்ண மூடி வாழ்வேனே, உச்சந்தால சத்தியமா அள்ளித்தர என் உசுர கல்லு கட போகாம கந்தேனே, முசுரே உசுரே 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 உசுரே. என் உசுரெல்லாம் நீங்க தான். நன்றி, தேங்க்யூ ஸோ மச். இன்னொரு விஷயம், அந்த படம் வந்து உசுறு கொடுத்து வேலை பார்த்துருக்கோம். ஸோ ப்ளீஸ் சப்போர்ட் அஸ். Thank you so much. It was very lovely. Special guest இன்னைக்கு நம்மளோட வந்திருக்காங்க. A wonderful actor and director சுப்ரமணிய சிவா அவர்களே பேசுறாங்க. அன்பாலான அனைவருக்கும் வணக்கம். இந்த ஃபோன் வந்த பிறகும், இஎம்ஐ பிரச்சனை வந்த பிறகும் எல்லாருக்கும் காதலே இல்லாமல் போச்சோ அப்படின்ற ஒரு பிரச்சனை இருக்குது. விஜயும் அஜித்தும் வந்து இளைஞர்களாக இருக்கிற வரைக்கும் அவ்வளோ காதல் படம் வந்துக்கிட்டே இருக்கும். சலிக்க சலிக்க காதலை பார்த்த இந்த தமிழ் சினிமா சமீபத்தில் காதலே இல்லாத தமிழ் சினிமாவும் ஆயிடுச்சு. அதனுடைய தூக்கமாக இந்த உசிரை படம் வந்து ஆரம்பிச்சு வைக்கணும். ஏன்னா ஒரு பொருளாதார விஷயம் மட்டுமே இந்த உலகத்தை வந்து எப்படி வந்து ஒரு ஒரு உற்சாகமாக வச்சுக்கணும் அப்படின்றது பெரிய போரான வேலை அது. ஏன்னா இப்போ நான்லாம் பார்த்துக்கிட்ட பைக்கில் போயிட்டே இருக்கான். அவங்க ஃபாஸ்ட்டு போய் எங்கே தான் போகிறாங்கன்னு தெரியல. நானும் 30 வருஷமாக ஏழையாகவே இருக்கான். ஆனால் வேகமாகவே போயிட்டு இருக்காங்க, வேகமாகவே வந்துக்கிட்டு இருக்காங்க. எவன் மனசுலையுமே காதல் இருந்தாங்க அவன் ரொம்ப அமைதியாக இருப்பாங்க, ரொம்ப அழகாகிடுவான். அது இல்லாமல் போச்சோ இந்த தமிழ் சினிமாவில்னு நம்ம இருந்துகிட்டு இருக்கும்போது இந்த இளைஞர்கள் வந்து கிரணும் லாலும் வந்து மிகச்சிறந்த ஒரு இசையை, உற்சாகமான இசையை கொடுத்துருக்காங்க. ஆனால் இதை பற்றி பேசணும்னா உதயகுமார் அண்ணனும் அண்ணன் பேரரசும் தான் பேசணும். ஏன்னா அவங்க 2 பேரும் சிறந்த பாடலாசிரியர்கள், மிகச்சிறந்த பாடல்கள்லாம் கொடுத்தவங்க. அதனால் இப்போ நீங்கள் வந்து கிரணும் லாலும் வந்து இளையராஜா ஐயாவும் உதயகுமார் அண்ணன் மாதிரி நீங்கள் சேர்ந்து மிகச்சிறந்த பாடல்களை மிகச்சிறந்த பாட்டெல்லாம் கொடுத்துருக்காங்க. இங்கே நான் என்னவென்று சொல்வதம்மான்னு ஒரு ஆஃபியால ஒரு பாட்ட ஆரம்பித்தாரு. நான் அப்படி ஒரு பல்லவி நான் எதிர்பார்க்கவே இல்லை. அது ஆஃபியால என்னவென்று சொல்வதம்மான்னு ஒரு சாங்கு முத்துமணிமா அந்த அந்த மாதிரி மிகச்சிறந்த நீங்கள் லிரிக்ஸ் இல்லை, நீங்கள் மிகச்சிறந்த நீங்கள் பாடலாசிரியர் தான். இல்லை இப்போ அண்ணன் வந்து மிகச்சிறந்த டைரக்டரு, ஆனால் மிகச்சிறந்த பாடலாசிரியாக வந்தாங்களா. அண்ணன் பேரரசெல்லாம் துவைச்ச துணியை துவைப்போமெல்லாம் இருந்தார். ஆனால் நம்ம ரெஸ்டம் ஆமாங்க, அப்படி ஒரு லிரிக் எழுத முடியுமாங்க? துவைச்ச துணியை துவைப்போமா பாருங்கள, எவ்வளோ ஒரு அருமையான ஒரு நமக்கு அந்த மாதிரி விஷயங்கள் இருக்குல்ல, ஒரு காசியமான விஷயங்கள்லாம் கொடுத்தவங்க. அவங்க 2 பேரும் நிறையா அவங்கள பற்றி பேசுவாங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா டிஜே வந்து நான் அசுரனில், அதாவது மௌன ராகத்தில் வந்து ஒரு கார்த்திகை வருவாங்க, அப்படி ஒரு தீ மாதிரி வந்ததாக தான் நான் இருந்தேன். ஆனால் டிஜே என்னன்னு கேட்டால் அவருக்கு லண்டனில் கொஞ்சம் நாள் இருக்கிறோம் பாரு, அப்புறம் சிங்கப்பூர்னுவார், மலேசியா, கனடா, இப்படியே. ஏன்னா அவர் அவ்வளோ வேலை வச்சுக்கிட்டு இருக்காரு. ஆனால் இந்த படம் மூலமாக அந்த வேலையெல்லாம் எனக்கு கட்டாயிடும்னு நினைக்கிறேன். தமிழ் சினிமாவுடைய முக்கியமான இடத்துல டிஜே வருவார். இன்னொன்று டிஜே பற்றி நம்ம குறிப்பிட்டோம். டிஜேவே ஒரு மியூசிக் டைரக்டர், கம்போசர், நல்லா. ஆனால் அவர் ஒரு ஹீரோவை பண்ணுற படத்தில் இன்னொரு மியூசிக் டைரக்டரையும் இன்னொரு பாடலாசிரியரையும் கொண்டு வர்றதுங்கிறது ரொம்ப அருமையான விஷயம். அது வந்து டிஜேனுடைய மிகப்பெரிய பெருந்தன்மையாக நான் நினைக்கிறேன். இப்படி தான் இருக்கணும். ஏன்னா எனக்கு எல்லா வேலையும் தெரியுன்றதால நம்மளே செஞ்சுட்டோம்னா நிறைய பேரை நம்ம ஒன்று சேர்க்க முடியாது. அது இந்த படத்தினுடைய மிகச்சிறந்த விஷயமா இருக்குது. அடுத்து இந்த ப்ரொடியூசர் தம்பி திடீர்னு வந்தவுடனே மௌலி ராஜேஷ் பார்த்தோன்னே நான் தம்பி ரோபோ சங்கர் என்ன சின்ன வயசுல வந்துட்டாங்க அப்படின்ற மாதிரியே இருந்தது எனக்கு. ரோபோ சங்கர் அப்படின்னு பார்த்தா இல்லைங்க ஒரு ப்ரொடியூசர் நிறைய எனக்கு டக்குன்னு பார்த்தோன்னா ரோபோ ஞாபகம் தான் வந்தது. உங்களோட முதல் படம் மிகப்பெரிய வெற்றி அடைக்கும், நிறைய படங்கள் நீங்கள் பண்ணுங்க. அடுத்து இந்த படத்தினுடைய நம்ம தங்கத்தொகை பார்த்தோன்னே எனக்கு சிரிப்பாக இருக்குது. தங்கத்தொகை எப்போ பார்த்தாலும் எனக்கு சிரிப்பு வந்துடும். இந்த படத்தில் ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்கன்னு நினைக்கிறேன்.
இதில் நடித்த அத்தனை பேருக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். இந்த ஜனனி பாப்பாவுக்கு நான் ஏதோ ஒரு படத்தில் அப்பா வந்து நடிக்கிறவங்கள உங்களுக்கு நினைக்கிறேன். உனக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். அப்போ இந்த படத்தினுடைய ஆர்ட் டைரக்டரையும் மற்ற அனைவருக்கும் என்னுடைய அன்பான வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். இந்த படத்தினுடைய வெற்றி விழாவுக்கு சந்திக்கிறேன். ஓனர் இங்கே இருந்தீங்கன்னா த டைரக்டர் ஆஃப் த ஃபிலிம் நவீன் டி கோபால் அவர்களே இங்கே வந்திருக்கிற எல்லாருக்கும் வணக்கம். இவ்வளோ நேரம் ஸ்பெண்ட் பண்ணி ஐ ஹோப் நீங்கள் வந்து டீசர் அண்ட் சாங்ஸ்லாம் என்ஜாய் பண்ணீங்க. ரொம்பவே சோல்ஃபுல்லாக இருந்துச்சு. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் கங்க்ராச்சுலேஷன்ஸ் ஆன் தட். அண்ட் இட்ஸ் நவ் டைம் ஃபார் அஸ் டு ஸ்டார்ட் த ஈவெண்ட். அதுக்கு ஐட் லைக் டு ரிக்வெஸ்ட் த ப்ரொடியூசர் ஆஃப் த ஃபில்ம் மௌலி எம் ராதாகிருஷ்ணா அவர்கள் ஆன் டு தி ஸ்டேஜ். சார், இன்னைக்கு நம்ம கூட வந்திருக்கிற எல்லா ஸ்பெஷல் கெஸ்டையும் ஆனர் பண்ணிடலாம். டு ஸ்டார்ட் ஆஃப் முதலாவதா ஐ லைக் டு இன்வைட் மிஸ்டர் ஆர்வி உதயகுமார் அவர்கள். அடுத்தபடியாக ஐ லைக் டு ரிக்வெஸ்ட் மிஸ்டர் பேரரசு அவர்கள். Up next, I'd like to request Shiva அவர்கள். It's now time for us to invite our very beautiful Mantra அவர்கள். The lovely heroine of our film, Janani அவர்கள். The wonderful hero of the film, TJ அவர்கள். The hero of the day, Kiran Jose அவர்கள், the music director. Absolutely wonderful musician and music director Satya C. அவர்கள். The EP of the film, Venkatesh அவர்கள். Lyricist Mohanlal அவர்கள். Art director Soundar Nalisamy அவர்கள். A lovely actor and director Subramanya Shiva அவர்கள். I'd like to request Mr. Gugan from Dream Warriors also to please kindly join us. ஜேர்னியாக இருக்கட்டும், எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கட்டும், எல்லாம் ஷேர் பண்ணேன். ஐம் வெரி எக்ஸைட்டட் டு ஹியர் ஃப்ரம் ஆல் ஆஃப் யூ. முதலாவதாக ஐ லைக் டு ரிக்வெஸ்ட் ஆர் லவ்லி டான்ஸ் மாஸ்டர் பாரதி அவர்கள் டு ஜாயின் அஸ் ஆன் ஸ்டேஜ். அவங்க வந்து இப்போது ரீசெண்டாக வந்து ஜிவி பிரகாஷோட படத்தில் கொரியோகிராஃப் பண்ணியிருக்காங்க அண்ட் முகின் ராவ் ஒரு படத்துலையும் கொரியோகிராஃப் பண்ணியிருக்காங்க அண்ட் இப்போது உசிரேன்னு ஒரு பியூட்டிஃபுல்லான நம்பர்லையும் கொரியோகிராஃப் பண்ணியிருக்காங்க. ஸோ மேம், ஐ லைக் டு ஆஸ்க் யூ டு சே ஃபியூ வேர்ட்ஸ்.
இங்கு வந்து இருக்கும் பெரியவர்கள் அனைவருக்கும், பத்திரிகை நண்பர்கள் அனைவருக்கும் என்னுடைய காலை வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன். ஸ்ரீகிருஷ்ணா ப்ரொடக்ஷன் உசிரே படத்தில் எனக்கு வாய்ப்பு கொடுத்த ப்ரொடியூசர் மௌலி சாருக்கும், டைரக்டர் நவீன் சாருக்கும், இபி வெங்கட் சார், பிஆர்ஓ சாவித்ரி மேம் எல்லாருக்கும் நான் ரொம்ப தேங்க் பண்ணிக்கிறேன். சாங் போகும்போது ரொம்ப ஜாலியாக இருந்தது, ஒரு லவ் சாங்காக இருந்தது. ஸோ லவ் சாங்காக இருக்குது, டீமுக்குள்ளே எப்படி இருப்பாங்க அப்படின்னு நினச்சேன். டீமும் நல்லா காலேஜ் டீம் மாதிரி ரொம்ப ஜாலியாக இருந்தது. தேங்க்யூ டிஓபி சார், மார்க். ஒவ்வொரு போர்ஷனும் அழகாக எங்களுக்கு ஃப்ரேம் நல்லா வச்சு காமிச்சாங்க. ஸோ ரொம்ப 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 தேங்க்ஸ். வாய்ப்பு கொடுத்த எல்லாருக்கும் நன்றி. Director of the film, Soundar Malasanya. அனைத்து பெரியவர்களுக்கும் மீடியா நண்பர்களுக்கும் காலை வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன். ஸ்ரீகிருஷ்ணா ப்ரொடக்ஷனில் எனக்கு ஆர்ட் டைரக்டராக பணியாற்றுறதுக்கு வாய்ப்பளித்த ப்ரொடியூசர் சார் மௌலி சார் அவர்களுக்கும், டைரக்டர் நவீன் சார் அவர்களுக்கும், இபி அண்ணா வெங்கடேஷ் சார் அவர்களுக்கும் ரொம்ப நன்றி தெரிவிச்சுக்கிறேன். இந்த படம் வந்து ப்ரொடியூசர் சைட்லேருந்து நமக்கு நிறைய சப்போர்ட் இருந்துச்சு. ஆக்சுவலாக ஆர்ட் டைரக்ஷன் சைடில் வந்து புது இடம்ன்றதால வந்து ஒரு சின்ன சின்ன விஷயத்துக்குமே வந்து அவ்வளோ மெனக்கெட்டு எனக்கு வந்து ஹெல்ப் பண்ணி கொடுத்தாரு. புது ப்ரொடக்ஷனாக இருந்தாலுமே வந்து ரொம்ப சினிமா தெரிஞ்ச மாதிரி ஒரு ஃபீல் எனக்கு கொடுத்துச்சு நம்ம ப்ரொடக்ஷன். ஸோ தேங்க்யூ ஆல், நன்றி, வணக்கம். Chandru from Heaven Pictures to say a few words. எல்லாருக்கும் வணக்கம். ப்ரொடியூசர் மௌலி சார் தான் இந்த படத்தை ஹெவன் பிக்சர்ஸ்க்கு ஓவர்சீஸில் டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறது கொடுத்துருக்காரு. அது ரொம்ப தேங்க்ஸ் சார். அண்டு நவீன் சார் வந்து ரொம்ப நல்லா டைரக்ட் பண்ணியிருக்காரு. கிரண் ஜோஸ் இந்த மியூசிக் எல்லாமே நான் கேட்டிருக்கேன் ஆல்ரெடி. ரொம்ப மண் சார்ந்த ஒரு மியூசிக்கை நமக்கு கொடுத்துருக்காரு. ரீசெண்ட் டைம்ஸில் வந்த ஒரு ஹெவி நாய்ஸ் அந்த மாதிரி தான் இருக்கும் எல்லா மியூசிக்குமே. ஆனால் இந்த பாட்டு எல்லாமே எல்லாருக்குமே பிடிக்கும். இன்றைக்கி இருக்க யங்ஸ்டர்ஸ்லேருந்து நம்ம ஃபேமிலி ஆடியன்ஸ் வரைக்கும் பிடிக்கிற அளவுக்கு எல்லா டைப் ஆஃப் த பாட்டுஸும் இருக்குது, ஆடியோஸ் இருக்குது. அண்டு இதில் ஆக்ட் பண்ணியிருக்க டிஜே அண்டு ஜனனி அண்ட் மந்த்ரா மேடம் எல்லாருக்கும் ஒரு வாழ்த்துக்கள். அண்டு தேங்க்யூ. Thank you. Request Mr. Velvet, Mr. அழகா ரோல் ஆகுது. பட் அடுத்தபடியாக I'd like to request Mr. Melvin, an actor from Usire, to say a few words. வந்திருக்க எல்லாருக்கும் வணக்கம். இங்கே இருக்கிற எல்லா பெரியவங்களுக்கும் வணக்கம். என் பேர் மெல்வின். இந்த உசிரை படத்தில் ஒரு இம்பார்ட்டன்ட் ரோல் பண்ணியிருக்கேன். அண்ட் இந்த படத்தில் நடித்த டிஜே அண்ட் ஜனனி இஸ் லைக் ரொம்ப எப்படி சொல்கிறது, லைக் டிஜே இஸ் லைக் ஒரு ஃப்ரெண்ட் மாதிரி. ஏன்னா அவர் இந்த இதில் தான் மீட் பண்ணேன். அண்ட் இஸ் லைக் வெரி ஜாலியாக அப்படி இருந்தார். அண்ட் செட்டில் பார்த்தீங்கன்னா அவர் எப்படி சொல்கிறது, இஸ் லைக் நார்மலாக எங்க கூட பேசிகிட்டு இருப்பார். திடீர்னு அந்த கேரக்டர் உள்ள மாறினோடனே வில் பி அ டோட்டல் டிஃப்ரெண்ட் பர்சன். ஐ கேன் ஃபீல் த டிஃப்ரென்ஸ் இன் ஆன் ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸ். அண்ட் இட் வாஸ் அ லவ்லி எக்ஸ்பீரியன்ஸ். இங்கே இருக்க எல்லாருமே ரொம்ப தங்கதுரையாக இருக்கட்டும், நடித்த மந்த்ரா மேம் அண்ட் பாவல் அண்ட் கதிர் எல்லாருமே ஒரு நல்ல ஒரு ஃப்ரெண்ட்ஸாக ரொம்ப நல்லா இருந்தோம். அண்ட் இந்த வாய்ப்பை கொடுத்த அண்ட் வெங்கட் சார் அண்ட் நவீன் ப்ரோ டைரக்டர் அண்ட் ப்ரொடியூசர் சார் எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. அண்ட் இந்த படத்தில் ஒரு பெரிய எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் இட் பி வெரி நைஸ். அண்ட் சாங்ஸ் ரியலி கிரண் ப்ரோ ஃபர்ஸ்ட் கிளாஸாக இருக்குது. அண்ட் மூவி ஆன் தி ஓலா இட்ஸ் லைக் வெரி ப்ளசன்ட் அண்ட் வெல் பேக்ட். அண்ட் ஐ ஹோப் த ஃபிலிம் இஸ் லைக் உங்கள் எல்லாருக்குமே பிடிக்கும். அண்ட் August 1st ரிலீஸ் ஆகுது. ஸோ டூ சப்போர்ட் அஸ். தேங்க்யூ. தேங்க்யூ. அடுத்தபடியாக லிரிக்ஸ் எல்லாம் வந்து ரொம்பவே ஹிட் ஆயிருக்கும். அதுவும் லவ் பண்ணுற மூடில் இருந்தீங்கன்னா, லவ் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா, அந்த லிரிக்ஸ்லாம் ரொம்பவே அழகாக வந்து எழுதியிருக்காரு. ஐ லைக் டு கால் அப்பான் மோகன்லால் அவர்கள் டு சே a few words.
ப்ரெஸ் மீடியா நண்பர்களுக்கு வணக்கம், சீஃப் கெஸ்ட் எல்லாத்துக்கும் வணக்கம். மௌலி சார் தேங்க்யூ, நவீன் தேங்க்யூ ப்ரோ, டிஜே ப்ரோ, ஜனனி நல்லா பண்ணியிருக்கீங்க, நான் பார்த்த படம் பார்த்தேன். வேறு சார் உங்கள்கிட்ட ஒரு விஷயம் சொல்லுங்கள் சார், நீங்கள் வந்து லீச்னு ஒரு படத்தோட ஆடியோ லான்ச்சில் நீங்கள் கவிஞர் கண்ணதாசன் வந்து அந்தாதியை வச்சு ஒரு பாட்டு எழுதியிருக்காங்க, அது நான் தான் எழுதினேன். நீங்கள் சொன்னதுக்கப்புறம் தான் எனக்கு அது அந்தாதினே தெரியும் சார். ஆமாம் சார், ஏன்னா நான் லிரிசிஸ்ட் கிடையாது சார். நான் என் ஃப்ரெண்டு கிரண் ஜோஸ், அவர் வந்து ஆக்சிடென்டெல்லாம் எனக்கு லிரிசிஸ்ட் ஆகிட்டாரு. அவன் வந்து ஒரு லிரிசிஸ்ட் கேட்டான், எனக்கு டைம் கிடைக்கல, நான் ஒரு தமிழ் லிரிக்ஸ் எழுதி தரேன்டா, நீ வந்துட்டு போட்டு பாரு அப்படின்னு. அது ஒர்க் அவுட் ஆகிடுச்சு. அது ஒர்க் அவுட் ஆனதுக்கப்புறம் நீயே பாட்டு எழுதி அப்படின்ட்டான். அதுக்கப்புறம் என்ன ஆயிடுச்சுன்னா சார், அது எல்லா பாட்டுமே நீங்கள் எழுதிட்டாங்க, காசு கொடுக்க மாட்டேன் சார். அது என்னன்னு கொஞ்சம் பார்த்து இது பண்ணுங்க சார். ஆனால் படத்துக்கு வந்து ப்ரொடியூசர் கொடுத்துட்டாரு சார், அது கிடையாது. அவனுக்கு ஒரு 50 பாட்டு எழுதிருக்கேன், எதுவுமே ரிலீஸ் ஆகல, எதுக்குமே காசு கொடுக்க மாட்டேன், அதை மட்டும் பார்த்துருக்கீங்க. ஓகே சார். சிவா சார், நாங்கள்லாம் திண்டுக்கல் ரூரல் நாங்கள்லாம், ஆனால் எங்களை வந்து சென்னை பாஷை பேச வச்சிருந்தீங்க தான். சென்னை 28 படம் பார்த்துட்டு நாங்கள் எல்லாரும் சென்னை பாஷையில் பேசிக்கிட்டு ரொம்ப மொக்கையாக இருக்கும். ஆனால் ரொம்ப சந்தோஷம் எல்லாம் பார்த்ததுக்கு. படம் நல்லா வந்திருக்கு, பாட்டு நல்லா வந்திருக்கு, நீங்களாம் தான் வந்துட்டு சப்போர்ட் பண்ணோம். தேங்க்யூ ஸோ மச். The man behind it, the DOP. I'd like to invite Marquis Sayavarkar to say a few words. வந்திருக்கிற அனைவர்களுக்கும் வணக்கம். I'm happy to be part of this project. What can I say about Usire? Usire actually எனக்கு ஷூட்டிங் போக 1 வீக்குக்கு முன்னாடி தான் இந்த மூவி பண்ணுறியாண்டு டிஜே கால் பண்ணி கேட்டார். ஆக்சுவலி நான் ஸ்டோரியை கேட்டோடனே லைக் அருமையாக இருந்துச்சு. ஸோ நவீனோட ஆக்சுவலி நவீனுக்கு எனக்கும் லைக் இந்த மூவிக்கு முன்னாடி எந்த ஒரு கனெக்ஷனும் கிடையாது. வித்தின் 2 டேஸில் டிக்கெட்டை போட்டு இந்தியா வந்து இந்த மூவி பண்ணும்போது அது ஃபர்ஸ்ட் டே எனக்கும் நவீனுக்கும் இடையிலான அந்த ஒரு கம்ஃபர்ட் வந்து லைக் பர்ஃபெக்டாக இருந்துச்சு. அது வந்து மூவி ஏன் முடித்தோம்ன்ற அளவுக்கு லைக் அது ஒரு பர்ஃபெக்டாக இருந்துச்சு. ஆல்சோ இந்த மூவி வந்து நாம் வித்தின் 22 டேஸில் லைக் ஃபுல் மூவியை முடித்து ஒரு நல்ல ஒரு அவுட்புட்டாக வந்திருக்குன்னு நினைக்கிறேன். இந்த மூவி சான்ஸ் அந்த டிஜே அண்ட் நவீன் ப்ரோக்கு நன்றி, ஆல்சோ ப்ரொடியூசர் அண்ணா அண்ட் வெங்கடண்ணாக்கு நன்றி. இந்த மூவியில் என் கூட ஒர்க் பண்ணின அனைவருக்கும் நன்றி. பிகாஸ் வித்தவுட் இன் 22 டேஸ் வித்தவுட் மை டீம் இந்த மூவி ஒரு முடிக்கிறது இஸ் நோ ஈஸி ஃபார் தட். ஸோ ஆல்சோ இதுதான் என்னுடைய முதல் ஸ்டேஜ் அண்ட் ஆல்சோ இட்ஸ் மை ஃபர்ஸ்ட் ஃபிலிம் ஆஸ் வெல். ஸோ கொஞ்சம் தயக்கமாக இருக்குது இவ்வளோ பத்திரிகை நண்பர்களுக்கு முன்னாடி பேசும்போது. பட் இங்கே வந்து அனைவருக்கும் நன்றி அண்ட் ஆல்சோ இந்த மூவியை கரெக்டான வேயில் கொண்டு ஆடியன்ஸுக்கு சேர்க்கணும் என்று வேண்டிக் கொள்கிறேன். தேங்க்யூ. ஆடியோ லான்ச்சுக்கு நிறையவே கெஸ்ட் வந்து அவுட் ஆஃப் லைக் லவ் ஃபார் த டீம் வந்திருக்காங்க. அண்ட் அப்படிப்பட்ட ஒருத்தர் தான் லோகேஷ். ஹீ இஸ் த டைரக்டர் ஆஃப் த ஃபிலிம் லெவின். Tamil and Telugu, the film got like really good response. Congratulations to that. Sir, please, 2 words. குட் மார்னிங் டு ஆல். பிரசன்ட் மீடியாவுக்கு என்னோட வணக்கம் மற்றும் இந்த ஃபங்க்ஷனுக்கு வந்திருக்கிற எல்லாருக்குமே என்னோட வணக்கம். உதயகுமார் சார், பேரர் சார், சிவா சார், சுப்ரமணிய சார், சத்யா சார் எல்லாருக்குமே என்னுடைய வணக்கம். ப்ளஸ் இந்த டீமுக்கும் என்னுடைய வணக்கம். சாங்ஸ் ரொம்ப நல்லா இருந்துச்சு. கிரண் ஜோஸ் சாங்ஸ் ரொம்ப நல்லா இருந்தது. நீங்கள் இன்னும் நிறைய படங்கள் பண்ணுறதுக்கு என்னோடய வாழ்த்துக்கள். டிஜே பிரதர், உங்களை அசுரனில் பார்த்தது நெக்ஸ்ட் இப்போ பார்க்குறோம். ஸோ ஒன் மோர் ஹீரோ ஃபார் தமிழ் சினிமா. ஸோ நீங்கள் மென்மேல் நிறைய படங்கள் பண்ணி பெரிய வெற்றி அடைய வாழ்த்துக்கள். ரூரல் லவ் ஸ்டோரி ஒரு எவர்கிரீன் ஜானர் இது.
ஸோ அந்த ஜானரில் நிறைய படங்கள் வெற்றி அடைஞ்சிருக்கு. ஸோ அதே வெற்றியை இந்த உசிரியாவும் அடையணும்னு ஐ ப்ரே ஃபார் காட் அண்ட் மை பெஸ்ட் விஷஸ் டு த என்டையர் டீம் அண்ட் எஸ்பெஷலி டைரக்டருக்கும் ப்ரொடியூசருக்கும் ஸ்பெஷல் விஷஸ். ஏன்னா இந்த டைம் வரைக்கும் நீங்கள் 2 பேரும் என்ன பண்ணிகிட்ருக்கீங்கன்னு என்னால் தெரிஞ்சிக்க முடியுது. பிகாஸ் நீங்கள் 2 பேரும் தான் இந்த படம் முடிகிற வரைக்கும் எவ்வளோ எஃபர்ட் போடணுன்றது உங்களுக்கு 2 பேரும் தெரியும். ஸோ மை பெஸ்ட் விஷஸ். ஒரு படத்துக்கு டைரக்டர் எவ்வளோ முக்கியமோ ப்ரொடியூசரும் அவ்வளோ முக்கியம். ஸோ மௌலி எம் ராதாகிருஷ்ணா, ரைட்? சாரி சார், டக்குனு பேர் மறந்துச்சு. பெஸ்ட் விஷஸ் பிரதர். இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடைய என்னுடைய வாழ்த்துக்கள். தேங்க்யூ. To invite, he's not just an amazing music composer, he has a very lovely voice as well. I'd like to invite Satya Siyavargal to say a few words. எல்லோருக்கும் வணக்கம். ஃபர்ஸ்ட் இந்த டைட்டில் வந்து ரொம்ப பிடிச்சிருக்கு. உசுரேன்ற டைட்டிலே வந்து ரொம்ப நல்லா இருக்குது. அது எனக்கு உசுரேன்னு கேட்ட உடனே நம்ம இசைக்கோயிலோட குரல் தான் எனக்கு ஞாபகம் வருது. உசுரே நீரான்ற மாதிரி ஒரு வைப்பு. அந்த வைப் வந்து கண்டிப்பாக இந்த படத்துக்கு கிடைக்கணும்னு நான் நினைக்கிறேன். அது இல்லாமல் இந்த டெக்னிக்கலாக பார்க்கும்போது மியூசிக் டைரக்டருக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். ஃபர்ஸ்ட் மூவிலேயே ரொம்ப சூப்பராக பண்ணியிருக்காங்க. இந்த ஹோல் மூவி எனக்கு பார்க்கும்போது எனக்கு ஒரு ஃபீல் கிடச்சது வந்து அந்த கும்கி மாதிரி இந்த படம் பெரிய வெற்றி அடையணுன்றதான் என்னுடைய மனசார என்னுடைய வாழ்த்துக்களாக இருக்குது. ஏன்னா அந்த மாதிரி வரும்னு ஒரு நம்பிக்கை இருக்குது. ரொம்ப பெர்ஃபார்மன்ஸ் ரொம்ப சூப்பராக பண்ணியிருக்காங்க. டிஜே அண்ட் இந்த ஹீரோயின் 2 பேருமே ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. நல்லா ஒர்க் அவுட் ஆகிருக்கு. டெக்னிக்கலாக அண்ட் தென் கேமரா ஒர்க்கும் ரொம்ப நல்லா இருக்குது. லிரிக்ஸ் வந்து ரொம்ப கேட்சியாக ரொம்ப நல்லா இருக்குது. நான் சொன்ன கடைசி எல்லா சாங்குமே நல்லா இருந்துச்சு. ஃபைனலாக ஒரு சாங் வந்து உசுரேன்றது. ஸோ அது வந்து டக்குன்னு இன்ஸ்டண்ட்டாக கேட்சியாக இருக்குது. இப்போ இருக்கிற ட்ரெண்டுக்கு இந்த ஆடியன்ஸ் கண்டிப்பாக பிடிக்கும். ஸோ நான் ப்ரொடியூசர்கிட்ட சஜஸ்ட் பண்ணேன், நீங்கள் நிறையா அந்த மியூசிக் கொஞ்சம் நிறையா மார்க்கெட்டிங் பண்ணி ப்ரொமோட் பண்ணுங்கள். டெஃபினட்டாக இது ஒரு பெரிய வெற்றி படமாக அமையறதுக்கு இது யூஸ் ஆகும் அப்படின்னு சொன்னேன். ஸோ விழாநாயகன் கிரண் ஜோஸுக்கு வந்து என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். என்டையர் டீமுக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். ஆல் தி பெஸ்ட். Dream Warrior Pictures தான் இந்த படத்தை டிஸ்ட்ரிபியூட் பண்ணாங்க. I'd like to request Mr. Govind to say a few words. I'd also like to invite Mr. Wali onto the stage. பத்திரிகை ஊடக நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். உசிரே திரைப்படம் மௌலி ராதாகிருஷ்ணன் தயாரிப்பில் வெளிவந்திருக்கும் படம். வெளிவர இருக்கின்ற படம் ஆகஸ்ட் 1 தியேட்டரிக்கல் ரிலீஸ் இருக்கு. இந்த படத்தை வாழ்த்த வந்திருக்க அனைத்து நல்லுள்ளவங்களுக்கும் ஒரு முறை வணக்கத்தை சொல்லி வச்சுக்கிறேன். ஆர்வி உதயகுமார் சார், சார், சுப்பிரமணியம் சிவா சார், மிர்ச்சி சிவா சார், சத்யா, இவங்க அனைவருக்கும் மற்றும் நல்லுள்ளவங்கள் அனைவருக்கும் என்னோட வணக்கத்தையும் வாழ்த்துக்களையும் தெரிவிச்சுக்கிறேன். உசுரே இந்த படத்தோட கனெக்ட் எங்களுக்கு எப்படின்னா த்ரூ டிஜே. டிஜே இஸ் அ வெரி வெரி டியர் ஃப்ரெண்ட், வெரி மியூசிக்கலி டேலண்டட் பர்சன், ஹைலி மியூசிக்கலி டேலண்டட் பர்சன். வி நோ ஹிம் ஃபார் குவைட் சம் டைம். மியூசிக்கில் நிறைய டிஸ்கஷன்ஸ் நடந்திருந்தது. அந்த டைமில் தான் உசுரேன்னு ஒரு படம் பண்ணிட்டு இருக்கிறதா சொன்னார். ஸோ அந்த படத்தோட ட்ராவல் இட்ஸ் ஸோ கோயின்சிடென்ட்லி ஹேப்பன் தட் வி ஆர் கோயிங் டு டூ த டிஸ்ட்ரிபியூஷன் ஃபார் த ஃபிலிம். கூட ஜெர்னி நடிச்சிருக்காங்க. ஜெர்னி has done a very interesting role. Apart from that, other teams like Melvin, தங்கதுரை அவர்கள் மற்றும் பலர் எல்லாத்துக்கும் இது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ஃபிலிம். முக்கியமான வேடத்தில் மந்த்ரா மேம் நடிச்சிருக்காங்க. அவங்களுக்கும் என்னோட வாழ்த்துக்களும் நன்றியும் தெரிவிச்சுக்கிறேன். உசிரே இந்த திரைப்படத்தில் நிறைய நியூ டீம்ஸ் வந்திருக்காங்க. பார்த்தீங்கன்னா டைரக்டர் நவீன் வந்து இட்ஸ் அ டெபியூ. நாங்கள் ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா நிறைய டெபியூ டைரக்டர்ஸும் நிறைய டெபியூ ப்ரொடியூசர்ஸையும் மீட் பண்ணுறோம். ஸோ அதுவே எனக்கு ரொம்ப ஃபேசினேட்டிங்காக இருக்குது. அண்ட் வெரி ஹாப்பி டு பி பார்ட் ஆஃப் நியூ டீமோட ப்ரோக்ரஸில் நாங்கள் இருக்கோங்கிறது ரொம்ப ரொம்ப நெகிழ்வாக இருக்குது. நவீன், ஐ திங்க் யூ கிவன் த சோல் டு த ஃபிலிம். ரொம்ப நேட்டிவிட்டியான ஒரு ஃபிலிமு. அதனோட உண்மைத்தன்மையை எந்த அளவுக்கு ஹோல்டு பண்ணி சொல்ல முடியுமோ அந்த அளவுக்கு அவர் கொண்டு வந்து ப்ரெசென்ட் பண்ணியிருக்காரு. வெல் சப்போர்ட்டட் பை மௌலி சார்.
ஒரு காம்பினேஷன் ஆஃப் டைரக்டர் அண்ட் ப்ரொடியூசர் இருந்தால் ஒரு படத்தோட அவுட்புட் எந்த மாதிரி வருங்கிறதுக்கு இந்த படம் தான் ஒரு கிளாசிக்கான எக்ஸாம்பிள். இவங்களோட டீமில் அகெயின் இபி வெங்கடேஷாக இருக்கட்டும், இவங்களோட டீமே வந்து வெல் கோஆர்டினேட்டட் டீம். சின்ன டீம் தான், ரொம்ப சின்ன ஒரு 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 முக்கியமான ஒரு கதையை எடுத்துகிட்டு வராங்க. அதை ஒரு டீமாக கொண்டு வந்து இதை ப்ரெசென்ட் பண்ணுறாங்க. ஐ திங்க் அதனோட டெலிவரிபிள்ஸ் தான் நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸ்க்ரீனில் நீங்கள் பார்த்த டீசராக இருக்கட்டும், சாங்ஸாக இருக்கட்டும், அதனோட ஒர்க்கோட இது வந்து மிகப்பெரியது. ஐ திங்க் ஃபர்ஸ்ட் டெபியூவில் இந்த அளவுக்கு ஒரு அவுட்புட் கொண்டு வர முடிஞ்சதுன்னா I think fairly we are doing wonderful job for the Tamil cinema industry. Naveen, once again welcome. Mauli sir, உங்களுக்கும் welcome to the industry. On behalf of all distributors and theatre associations, அவங்க ரெண்டு பேர்த்தையும் நான் வெல்கம் பண்ணணும்னு நினைக்கிறேன். Coming to TJ has played a role. இந்த படத்தோட கதைக்களமே வந்து சித்தூரில் நடக்கிற ஒரு கதைக்களம். அதில் TJ has done the lead role. TJ ஓட first hero film. We have seen him in Asuran. Once again, welcome TJ for the film fraternity. I'm sure this film will have a very, very strong impact and have a long journey. Similar with உங்களோட ரோல் ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்குது. I'm sure this film will have very, very good talking about both of your acting. Supported by Mantra ma'am-ஓட acting இதில் ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்கும். So, விழாவின் நாயகன் கிரண் ஜோஷ், I know I'm coming to you. வெரி இன்ட்ரெஸ்டிங், வெரி ஜூப்ளியண்டான ஒரு மியூசிக் டைரக்டர். ஐம் ஷுர் த மியூசிக்ஸ் ஆர் வெரி ரெசனேட்டிங், ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. அண்ட் சப்போர்ட்டட் பை லால் உங்களை நிறைய கிண்டில் பண்ணுறாரு. பட் ஸ்டில் தட்ஸ் ஃபைன். தட் ஷோஸ் தி டுகெதர்னஸ். ஐ திங்க் அது விஷுவலாகவும் தெரியுது, வேர்ட்ஸ்லேயும் தெரியுது, மியூசிக்கலாகவும் தெரியுது. வெரி ஹாப்பி கிரண், இட்ஸ் ஆல் yours. ஐம் ஷுர் யூ டன் யுவர் பெஸ்ட். தி பெஸ்ட் இஸ் yet to come. Have a wonderful journey ahead in Tamil cinema. It's very important. You're making a mark with a film of a love story. So great. உசுரே படத்தை பற்றின என்னென்னா, ஒரு நேட்டிவிட்டியில் நடக்கிற ஒரு ஸ்டோரி. நேட்டிவிட்டியில் அவங்க ஒரு ஒரு ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் சேர்ந்து ஒரு ஒரு ஒன்றா இருக்காங்க. அவங்களுக்குள்ள நீங்கள் டீசர்லேயே பார்த்துருப்பீங்க. டீசரில் இருக்கிறது மட்டும் தான் நான் பேச போகிறேன். So there is a wonderful love story is there in the film. And the love story, how far it leads and what happens அப்படிங்கிற ஒரு உண்மை சம்பவத்தின் அடிப்படையில் based on true events அந்த படம் கொண்டு வந்திருக்காங்க. We are very happy to present the film on all your behalf. PRO சாவித்ரி அவர்களுக்கும் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். அண்ட் டைம்னோ சார், மிக்க நன்றி. தேங்க்யூ எவ்ரிவன். தேங்க்ஸ் ஃபார் தி ஆப்பர்ச்சுனிட்டி. ஸ்பெஷல் மூமெண்ட் இப்போ நடக்க போகுது. ஸோ இந்த படத்தோட பிஆர்ஓ சாவித்ரி அவர்களை வந்து பிஆர்ஓ அசோசியேஷன் சார்பாக ஆனர் பண்ண விரும்புகிறாங்க. வி ஹேவ் மிஸ்டர் டைமண்ட் பாபு அண்ட் சிங்காரவேல் அலாங் வித் ஆல் த பிஆர்ஓஸ். இன்னைக்கு இங்கே வந்திருக்க பிஆர்ஸ் எல்லாருமே ஐ லைக் டு ரிக்வெஸ்ட் யூ டு ப்ளீஸ் ஜாயின் அஸ் இந்த டேல. எல்லாருக்கும் வணக்கம். ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன். இந்த 684 ஃபிலிம்ஸ் ரிலீஸ் ஆயிருக்கு. பட் சாவித்திரிமா ட்ரெய்லரில் பேர் பார்த்தோன்னா ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. எனக்கு இது வரைக்கும் ட்ரெய்லரில் பேர் போடல. விஷிங் சாவித்ரி மோர் சக்ஸஸ். Thank you. So, அடுத்தபடியாக I'd like to invite Mr. Bali Mohandas. மட்ராஸ்காரன் ஒரு பியூட்டிஃபுல்லான மூவி வந்துச்சு and he is the director of this film. And அது மட்டும் இல்லாமல் TJ ஓட next director as well. So, we're very excited for this combination. So, சொல்லுங்க, நீ வரலாமா? ப்ரெஸ் மீடியா எல்லாருக்கும் வணக்கம். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இந்த படத்தோட ஆடியோ ரிலீஸ் வந்தது. அண்ட் இஸ் மை பெஸ்ட் ஃப்ரெண்ட். அவரோட ஒரு படம் பண்ணி முடிச்சிட்டேன்.
ஐ திங்க் செப்டம்பர் டு அக்டோபர் ரிலீஸ் இருக்குது. எனக்கு இந்த டைட்டில் ரொம்ப பிடிச்சிருந்தது, உசுரே. அவர் ஸ்டார்டிங்கில் என்கிட்ட சொன்னார், உசுரேன்னு ஒரு படம் பண்ணுறேன் அப்படின்னோடனே அதோட ஃபர்ஸ்ட் லுக் பார்க்குறப்போ ரொம்ப அழகாக ஒரு மாதிரி எப்படி சொல்கிறது, ஒரு ஃப்ரெஷ்னஸ் இருந்தது. அதை தாண்டி தேங்க்ஸ் டு த மியூசிக் டைரக்டர், முதல்ல அவருக்கு ஃப்ரெண்டோட படம் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா நீங்கள் தான் அந்த ஸ்டேஜோட ஹீரோ. அண்ட் வெயிட்டிங் ஃபார் த ஃபிலிம். சீக்கிரம் தியேட்டரில் பார்க்குறோம். கண்டிப்பாக அவங்க எல்லாருக்கும் இந்த படம் பிடிக்கும்னு நம்புகிறோம். சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச். அண்ட் இங்கே வந்திருக்க சீஃப் கெஸ்ட் சார் எல்லாருக்கும் தேங்க்யூ ஸோ மச். அடுத்தபடியாக இந்த படத்தோட ப்ரொடியூசர் ஸ்ரீ கிருஷ்ணா ப்ரொடக்ஷன்ஸோட மௌலி எம் ராதாகிருஷ்ணா அவர்களை பேச வைக்கிறேன். ப்ரெஸ் மீடியா எல்லாருக்கும் வணக்கம். 3 பெல் அடிச்சது பிறகு என்னை கூப்பிடுறாங்க. 3 வார்த்தை தான் சொல்ல முடியும். தயவு செஞ்சு நீங்கள் எல்லாமே எங்களுக்கு சப்போர்ட் பண்ணி, மீடியா பீப்புள் எல்லாமே உங்கள் கையில் இருக்குது. ஒரு நல்ல படம் எடுத்துருக்கணும். புது டீமு எங்களை சப்போர்ட் பண்ணுறதுக்காக வந்த எல்லா ஒரு சீஃப் கெஸ்ட்க்கு எல்லாருக்குமே தேங்க்ஸு. நீங்கள் எல்லாம் நினச்சிங்கன்னா ஈஸியாக எடுத்துன்னு போயிடலாம் படம் ஆடியன்ஸ் கிட்டக்கு. கொஞ்சம் நீங்கள் எல்லாம் சப்போர்ட் பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும். இப்போ டீம் பற்றி, ஃபேமிலி பற்றி, எல்லா பற்றியும் பேசணும், ஆனால் டைம் இல்லை. ஒரே ஒரு இதாக நான் ரிக்வெஸ்ட் பண்ணிக்கிறேன். நீங்கள் மட்டும் நினச்சிங்கன்னா இந்த படத்தை கொண்டுன்னு போகலாம். நல்லா படம் பண்ணியிருக்கிறோம். உங்கள் சப்போர்ட்டால் இது இன்னும் நல்லா வரணும்ன்ட்டு உங்களெல்லாம் வேண்டிக் கொண்டிருக்கிறேன். தேங்க்யூ. வெங்கட் சார், இந்த படம் வந்து அவ்வளோ சக்ஸஸ்ஃபுல்லாக முடிஞ்சதுக்கு காரணம் முக்கியமானது வந்து இந்த படத்துக்கு ஒரு பெரிய தூணாக இருந்தது எங்கள் எக்ஸிக்யூட்டிவ் ப்ரொடியூசர் வெங்கட் சார். சார் இவர் தான். ரொம்ப தேங்க்யூ. ஓகே, தேங்க்யூ. Abde, I'd like to request the team members to stand for a group picture. எங்க